அதாவது ஆந்திர மாநிலம் சித்தூர் பகுதியைச் சேர்ந்த ரேவதி என்கிற பெண் தமிழகத்தின் திருப்பூர் மாவட்டத்தில் ஒரு பனியன் கம்பெனியில் டைலராக பணிபுரிந்து வந்திருக்கிறார். அந்த காலகட்டத்தில் தன்னுடைய சொந்த ஊருக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக திருப்பூரில் இருந்து கோயம்புத்தூர் வழியாக திருப்பதி இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் ரயிலில் ஏறி பயணம் சென்றிருக்கிறார். அதாவது திருப்பூரில் ஏறும்போது பெண்கள் பயணிக்கக்கூடிய அந்த தனி பெண்கள் மட்டும் பயணக்கூடிய அந்த கம்பார்ட்மெண்ட் ஏறி இருக்கிறார். அவருடன் ஒரு சில பெண்களே இருந்த நிலையில் அவர் அந்த ரயில் நிலையத்திற்கு வந்தபோது அனைவரும் இறங்கி சென்றுள்ளார். இந்த நிலையில் ஜோலார்பேட்டையை கடந்து செல்லும் போது இந்த பெண் தனியாகவே பயணம் செய்திருக்கிறார். இதை நோட்டமிட்ட ஒரு மர்ம நபர் அந்த பெண்ணை இருக்கும் அந்த கம்பார்ட்மெண்டில் ஏறி ரயில் புறப்பட ஆரம்பித்ததும் பாலியல் செயலுக்கு ஆளாக்கி இருக்கிறார் அந்த பெண்ணை. தொடர்ந்து அந்த பெண் அச்சப்பட்ட நிலையில் அங்கும் ஓடிக்கிறார். அப்போது தன்னுடைய பலத்தின் காரணமாக அந்த பெண்ணை கடுமையாக தாக்கியிருக்கிறார். அது மட்டுமின்றி பாலியல் வன்முறையில் ஈடுபட முயற்சிக்கிறார். இதனால் எழுந்து ஓடி கழிப்பறை பகுதிக்கு சென்று கூச்சிருக்கிற அந்த பெண் மீது ஆத்திரமடைந்த அந்த நபர் உடனடியாக ஓடும் ரயிலில் இருந்தே அந்த பெண்ணை கீழே தள்ளி கொலை முயற்சியில் ஈடுபட்டுள்ளார். அதைத் தொடர்ந்து காட்பாடி பகுதியில் இறங்கி சென்ற நிலையில இந்த சம்பவம் அறிந்த ரயில்வே போலீசார் அந்த பெண்ணை மீட்டு மரண தருவாயில் இருக்கும் அந்த பெண்ணை மீட்டு வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து சிகிச்சை கொடுத்து வந்தனர். தொடர்ந்து ரயிலில் பயணம் செய்யும் குற்றவாளிகள், அதாவது பதிவேறு குற்றவாளிகளுடைய புகைப்படங்களை காட்டி விசாரணை மேற்கொண்ட போது அந்த பெண் ஒரு புகைப்படத்தை காண்பிக்கிறார். அந்த புகைப்படத்தை வைத்துக் கொண்டு வலை செய்யும் பொழுது கேவிக்குப்பம் பகுதியில் ஒரு நபர் சென்று கொண்டிருக்கிறார். அந்த நபரை பிடித்து விசாரித்ததில் அவர் கேவிக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த ஹேமராஜ் என்ற நபர் என்பதும் அவர் தொடர்ந்து இதே போன்று ரயில் பயணத்தின் பாலியல் குற்றங்களில் ஈடுபடுவதும் அவருடைய பெயரில் ஏற்கனவே பல வழக்குகள் நிலுவையில் இருப்பதும் தெரிய வந்துள்ளது. இதைத் தொடர்ந்து அவரை 8 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து வேலை செயல் அடைத்தனர். அதனைத் தொடர்ந்து கடந்த வெள்ளிக்கிழமை இந்த வழக்கானது திருப்பத்தூர் அரசு வழக்கறிஞர் சரவணன் என்பவர் உரிய தகவல்களை சேகரித்து வழக்கை கொண்டிருந்த போது வெள்ளிக்கிழமை அன்று மாவட்ட நீதிபதி மீனாகுமாரி இந்த ஏமாஜ் என்பவர் மீது குற்றம் உள்ளது என்பதை நிரூபித்து குற்றவாளி என்று தீர்ப்பளித்தார். தொடர்ந்து இது சம்பந்தமான தண்டனை விவரங்களை வருகின்ற திங்கட்கிழமை அளிக்கப்படும் என்றும் கூறியிருந்தார். இதைத் தொடர்ந்து இன்று இந்த தீர்ப்பாக வழங்கப்பட்டது. அதாவது 4 மாத கர்ப்பிணி பெண்ணை பாலியல் சீண்டலுக்கு உட்படுத்தி கொலை செய்ய முயற்சி செய்த இந்த குற்றத்திற்காக ஹேமராஜ் என்ற குற்றவாளிக்கு வெவ்வேறு பிரிவுகளின் கீழ், அதாவது 18 வருடம், 10 வருடம், 5 வருடம், 3 வருடம் என்று பல்வேறு பிரிவுகளின் கீழ் மொத்தம் 3 ஆயுதங்களையும் தொடர்ந்து சாகும் வரை இந்த குற்றவாளி சிறையில் அனுபவிக்க வேண்டும், அதாவது வாழ்நாள் முழுவதும் சிறையில் அனுபவிக்க வேண்டும் என்றும் இந்த வெவ்வேறு பிரிவின் கீழ் அளிக்கப்பட்ட அந்த தண்டனைகளை ஏக காலத்தில் அனுபவித்து தனித்தனியாக அனுபவிக்க வேண்டும் என்றும் அதிரடியாக தீர்ப்பளித்தார். அது மட்டுமின்றி 85,000 ரூபாய் அபராத தொகையும் அறிவித்திருந்தார். மேலும் இந்த சாகும் முறை அவர் அனுபவிக்கும் இந்த சிறை தண்டனையை எந்த ஒரு சலுகையும் அளிக்க வைக்கக் கூடாது, இதை மாநில அரசு கண்காணிக்க வேண்டும் என்றும் ஒரு நிபந்தனை கூறியிருந்தார். அது மட்டுமின்றி பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு ரயில்வே துறை சார்பாக 50 லட்சம் ரூபாயும், மாநில அரசு சார்பாக 50 லட்சம் ரூபாயும், மொத்தம் 1 கோடி ரூபாய் 1 மாத கால இடைவெளிக்குள் வைப்பு தொகையாக கொடுத்து அந்த பெண்ணுக்கு வழங்கப்பட வேண்டும் என்றும், தொடர்ந்து அவருக்கு சிகிச்சை தேவைப்படும் போது மாநில அரசே வேறு சிஎம்சி மருத்துவமனையில் அவருக்கு தேவையான அனைத்து மருத்துவங்களையும் மாநில அரசு கொடுக்க வேண்டும் என்றும், அதே போன்று இந்த பெண்ணுக்காக வழங்கப்பட்ட வைப்பு தொகை உடனே அவருக்கு வழங்க வேண்டும் என்றும் தீர்ப்பளித்திருந்தார். இந்த தீர்ப்பு தற்போது பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி மகேஷ்.